அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் அந்த வசனங்களிலிருந்து எப்படி கனி கொடுக்கும் வாழ்வை எப்படி வாழ்வது என்ற சத்தியங்களை தியானித்து வருகிறோம். நாம் கடந்த வாரத்திலிருந்து கூட 1ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த 2ஆம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் இங்க சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட மனுஷனாக எப்படி மாறுவது என்ற சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் ஆபிரகாம் வாழ்விலிருந்து. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வைத்து உன் பேரை பெரும்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி. அப்போ அவர் நான் உனக்கு குழந்தை இல்லாத உனக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி அவர் முதல்லையே ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, அவனை அழைக்கும் போதே வாக்கு பண்ணிடுறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் ரொம்ப நாளா என்ன செய்யல, புரியவே இல்லை. ஆண்டவர் தனக்கு எப்படி குழந்தையை கொடுப்பாரு, அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் அவர் நமக்கு இந்த குழந்தை ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை அவருக்கு என்ன செய்யல, ஆபிரகாமுக்கு புரியவே இல்லை. ஏன் அது புரியலை? நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்துல எப்படி தேவன் இந்த வானத்தி பூமியும் எல்லா மிருகங்கள் எல்லா செடிகள் மரங்கள் மனுஷன் எல்லாரையும் தேவன் எப்படி உண்டாக்கினார், அவருடைய வார்த்தையை பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. உடனே எனது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ தேவன் இந்த உலகத்தையே தம்முடைய வார்த்தையின் மூலமா தான் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அப்போ வார்த்தையின் மூலமாக தான் தேவன் உலகத்தை உண்டாக்கினார் என்றால், இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் அவருடைய நன்மைகளை அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் மூலமாக தான் நமக்கு தருகிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளா என்னது புரியவே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம் இந்த நாளில் அதை பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். நாம் கடந்த வாரத்திலே இங்கேதான் முடித்தோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அதிலே 1, 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் பாருங்க, இங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல ஒரு அழகான காரியம் சொல்லப்படுகிறது. ஆபிராம் 99
வயதான போது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் முடிவிலே நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு 86 வயது. அந்த வேளையிலே அவர் இஸ்மவேலை பெற்றெடுத்தார். பாருங்க, இஸ்மவேலுக்கு அவர் தகப்பனாக மாறுகிறார். இப்போ 17ஆம் அதிகாரம் வரும்போது 1வது வசனத்துல பார்க்கிறோம், இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயதாயிற்று. அதாவது ஒரு 13 வருஷம் என்ன செய்து விட்டது, கடந்து விட்டது. கடந்த பிறகு மறுபடியும் தேவன் பாருங்க ஆபிரகாமோட என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசி அவர் ஆபிரகாமோட ஆரம்பத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தை திரும்பவும் என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். என நினைப்பூட்டுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு என்னது, தகப்பனாவாய். 2வது வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு பண்ண வாக்கு தத்தத்தை இங்க 99வது வயதுல ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், திரும்பவும் நினைப்பூட்டுகிறார். ஏன் நினைப்பூட்டுகிறார்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பார்த்தோம் இந்த உலகத்தை தேவன் எப்படி உண்டு பண்ணாரு, அவரோட வார்த்தையின் மூலமாக தான். அதை திரும்பவும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் என்ன செய்கிறோமோ அறிகிறோமோ. அப்போ யோசிச்சு பாருங்க, வேதவசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ தேவன் உலகத்தை அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்றால், ஆரம்பத்தில் வார்த்தையினால் தான் உண்டாக்கினார் என்றால், தேவ பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்விலே ஒரு நன்மையை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்றால் அதை எப்படி தருகிறார், அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் தருகிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தேவனுடைய வழியின்படி தான் பாருங்க இந்த சத்தியத்தை தான் நம்ம இப்ப ஆபிரகாமோட வாழ்விலும் வெளிப்படுகிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு வயசு என்னது பாருங்க. நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே இப்போ 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அப்போ பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவனுக்கு வயது என்னது, 75. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வருடங்கள் பல கடந்து போயிருது. பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் இப்போ 16ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கு நம்ம வரும்போது பாருங்க, ஆபிரகாமுக்கு வயசு என்னது, இப்போ 86 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் என்ன செய்து கடந்துடுச்சு அவர் கானான் தேசத்துக்கு வந்து. ஆனா இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பாருங்க, நம்ம இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம அவர் இஸ்மவேலை சாராயினுடைய வேலைக்காரி பெண்ணாகிய ஆகார் மூலம் பெற்றெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ ஆதியாகமம் 12, 13, 14, 15, 16 அதிகாரம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஆபிரகாமோட வாழ்விலே கானான் தேசம் வந்து இப்போ
11 ஆண்டுகள் கடந்தாச்சு. இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் பாருங்க, இந்த ஆண்டுகளில் இந்த இஸ்மவேல் பிறந்த பிறகும் பாருங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் ஒரு காரியம் என்ன செய்யல, விளங்கவே இல்லை. ஆண்டவர் அவருக்கு குழந்தை தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் பாருங்க, அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவன் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்ததே அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாகத்தான் ஆபிரகாமுக்கு பாருங்க அவர் குழந்தையை கொடுக்க போகிறார். அந்த குழந்தை ஆசீர்வாதம் அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது என்பதை ஆபிரகாமுக்கு பல வருஷம் ஆகி என்ன செய்யல, விளங்கல. அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் இஸ்மவேல் இப்போ பாருங்க, இஸ்மவேலை அவர் பெற்றெடுத்தது ஆபிரகாம் அவர் வாழ்ந்த அன்றைய நாள் சமுதாயத்தில் உள்ள ஒரு உலக பிரகாரமான, அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்கன்னு போட்டிருக்குல்ல, அவர் அன்றைய நாட்கள்ல உள்ள அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடந்து அவர் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை தான் என்னது, இஸ்மவேல். அப்போ இஸ்மவேலை பெற்றெடுத்த உடனே பாருங்க, இப்போ ஆபிரகாம் என்ன ஆயிடுறாரு, வாழ்வில் அவர் விரும்பினதெல்லாம் கிடைத்ததுன்னு உடனே இப்போ பாருங்க, இப்போ ஆதியாகமம் 17 வரும்போது வயது 99 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்தார், மறந்து போயிறாரு கிட்டத்தட்ட. ஏன்னா அவருக்கு இன்னும் 99, இப்போ ஆதியாகமம் 17 வரும், இப்போ அவருக்கு வயசு 99 ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேவன் அழைத்த நாள்ல இருந்து 24 ஆண்டுகள் இப்போ கடந்து போயிடுச்சு. இவ்வளவு ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆபிரகாமுக்கு இன்னும் முழுமையா கர்த்தரோட ஆசீர்வாதம் அவரோட வாக்கு தத்தத்துக்குள்ளதான் இருக்குன்னு என்ன செய்யல, விளங்கல பாருங்க. அதனாலதான் 99 வயசுல இப்போ ஆயிடுச்சு, 24 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ 17ஆம் அதிகாரம் வந்தாச்சு, வயசு 99 ஆயிடுச்சு. பாருங்க, இந்த 99வது வயதுல தேவன் ஆபிரகாமை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் இப்போ உன்னோட என்ன பண்றேன், உடன்படிக்கை பண்றேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண வாக்கு தத்தத்தை திரும்பவும் ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு, நினைப்பூட்டுறாரு. பாருங்க, நினைப்பூட்டினதுக்கு அப்புறம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பதான் ஆபிரகாமுக்கு என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா மனக்கண் திறக்குது. ஓஹோ, அவருடைய வார்த்தைக்குள்ளதான் அப்போ நான் விரும்ப ஆசீர்வாதம் என்ன செய்து இருக்குது போல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்து விளங்க ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறமும் இன்னும் ஃபுல்லா அவருக்கு என்ன செய்யணும், விளங்கல. இப்ப நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வருவோம். இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினோட சம்பவம் எப்போ நடக்குன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 99 வயதுன்னு போட்டிருக்கேன். அந்த 99வது வயதுல ஆண்டவர் பேசின அந்த நாள்ல இருந்து ஓரிரு மாதங்களுக்குள்ளாகத்தான் இந்த 18ஆம் அதிகார சம்பவம் என்ன செய்யிருக்கணும், நடந்திருக்கணும் பாருங்க. ஏன்னா ஈசாக்கு பிறக்கும்போது அவருக்கு வயசு 100வது வயசு. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த 18ஆம் அதிகாரம் ஓரிரு மாதங்களுக்குள்ள என்ன செய்யிருக்கணும், நடந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவமா இருக்கும். இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் அவரோட வார்த்தைக்குள்ளதான் ஆசீர்வாதம், குழந்தை ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறது முழுமையா என்ன செய்யல, அவருக்கு முழு விசுவாசம் வரல, அவருக்கும் சாராளுக்கும் வரலன்னு ஒண்ணு. இப்ப ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாம் சாராள்கிட்ட திரும்பவும் என்ன செய்யறார், பேசுறார். இப்ப வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல திரும்பவும் கர்த்தர் பாருங்க ஆபிரகாம் சாராள்கிட்ட வர்றாரு. வந்துட்டு இப்போ ஏன்னா இன்னும் ஆபிரகாமுக்குள்ள முழு விசுவாசம் என்ன செய்யல, வரல. ஏன் அப்படின்னா பாருங்க, இதுக்கு இப்போ அடுத்த வசனத்தை 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள்.
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 99 வயசுல திரும்பவும் பேசுறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு நிச்சயம் தாப்பனாக்குவேன்னு ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்தத்தை நினைப்புட்டுறாரு. ஆனா இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது. முதிர்ந்த வயது நிறைந்தவர்களா இருந்தார்கள். அதனால ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் பல வருடங்கள் பாருங்க, இப்போ ஆதியாகமம் 16-17க்கும் இடையே 13 வருஷம் இடைவேளை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பல வருடங்கள் கழிச்சு ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எப்பா, இஸ்மேல் பிறந்த உடனே குழந்தை பிறந்துருச்சுன்னுலாம் நினைக்காத, என் வாக்கு தத்தம் நிறைவேறிச்சுன்னு நினைச்சு என் வாக்கு தத்தத்தை மறந்து போயிடாத. இஸ்மவேல் என்னுடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளை இல்லை, அது நீ உன்னுடைய துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி என்னது பெற்றெடுத்த பிள்ளை, அது என்னுடைய பிள்ளை இல்லை. நான் உனக்கு கொடுக்க போற பிள்ளை வாக்கு தத்தத்தின் மூலமா தான் என்ன செய்யும், வரும். அதனால உனக்கு திரும்பவும் வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுறேன்னு சொல்லி 99 வயதுல திரும்பவும் வாக்கு தத்தத்தை பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறமும் சாராள் ஆபிரகாமுக்குள்ள முழு விசுவாசம் இன்னும் வரல. அதனால்தான் 18ஆம் அதிகாரத்துல தேவன் திரும்பவும் ஆணித்தரமா பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 18:10 திரும்பவும் பாருங்க, ரொம்ப அதிகாரத்தோடு ஆபிரகாம் சாராளுக்கு அந்த வார்த்தை என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டின உடனே பாருங்க, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசின பிறகுதான், இப்போ இந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்குள்ளேயும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்க. வாசிக்க கேட்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் ரொம்ப அதிகாரத்தோடு அவர்களிடத்தில் அந்த வாக்கு தத்தத்தை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன்னு சொல்லுகிற அந்த இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள், ஓரிரு மாதங்கள் வரைக்கும் ஆபிரகாமுக்குள்ள அந்த வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம் பூரணமா என்ன செய்யல, வரல. ஏன்? அவருக்கு விளங்கல. அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளதான் தேவன் கொடுக்க போகிற குழந்தை ஆசீர்வாதம் இருக்கு என்பது அவருக்கு ஃபுல்லா விளங்கல. ஆனா தேவன் திரும்ப திரும்ப பல ஆண்டுகளாக திரும்ப அந்த வார்த்தையை பேச ஃபைனலா அவருக்கு மனக்கண் திறந்துருச்சு. ஓஹோ, இந்த வாக்கு தத்தத்துக்குள்ளதான் தேவன் எனக்கு குழந்தையை கொடுப்பேன், அந்த குழந்தையின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய சந்ததியே உண்டாகும், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பேன் அப்படிங்கிற அந்த சத்தியம் அப்புறம்தான் அவருக்கு என்ன செய்து விளங்குது. ஓ, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று ஆண்டவர் எனக்கு வாக்குரைத்திருக்கிறாரே, அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளதான் நான் விரும்புகிற குழந்தை ஆசீர்வாதம் இருக்குது. நான் வாக்கு தத்தத்தின் மூலம் பிறக்க போற அந்த குழந்தையின் மூலமா தான் நான் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்ய போறேன்,
தகப்பனாக போகிறேன் என்ற அந்த சத்தியம் பாருங்க, கர்த்தர் பல முறை பேசினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுக்கு என்ன செய்து விளங்குது பாருங்க. விளங்கின உடனே இப்போ இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 21 வசனத்துல வாசிக்கிறோம். இப்போ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அங்க ஆண்டவர் பேசின பிறகு இப்ப ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? விசுவாசிக்கிறவரா மாறிட்டார். அது வரைக்கும் அவருடைய விசுவாசம் பலவீனமா தான் இருந்துச்சு. ஏன்? அவர் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையுமே எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனா தேவன் இப்போ அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இப்ப அதை எண்றதை நிறுத்திட்டு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமா சந்தேகப்படுறதை நிறுத்திட்டு, அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை என்ன செய்யறாரு? விசுவாசிக்க ஆரம்பிச்சாரு. விசுவாசிக்க ஆரம்பிச்சு இப்போ தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மேல பிரியமாகி இப்ப அதையே இரவும் பகலும் பேசுகிறவராக தியானிக்கிறவரா என்ன செய்யிட்டார்? மாறிட்டார். வானத்தின் நட்சத்திரங்களெல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி நோக்கி பார்த்து என் சந்ததி இவ்வளமா இருக்குன்னு அவர் என்ன செய்யிட்டாரு? தியானிக்கிறவரா என்ன செய்யிட்டாரு? மாறிட்டார் பாருங்க. ஆபிரகாம் அப்படி மாறினது மட்டும் இல்ல, இப்ப நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அங்க போட்டிருக்குது, சாராளும் அப்படியே என்ன செய்துட்டாரா? மாறிட்டா பாருங்க. வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:11 நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க சாராளை குறித்து வாசிக்கிறோம். சாராளுக்கு முடிவுல விசுவாசம் வந்துருச்சு பாருங்க. ஆதியாகமம் 16 வாசிக்கிறோம். சாராள் விசுவாசம் இல்லாம தன்னுடைய வேலைக்காரியை ஆகார் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவள் மூலமா தாம் பிள்ளையை பெற்றெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவிசுவாசமா செயல்பட்ட சாராள் இப்போ அந்த அவிசுவாசத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இப்போ சாராளுக்குள்ளே விசுவாசம் வந்து எந்த அளவுக்கு விசுவாசம் வந்துட்டு, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் என்ன செய்தால் தொடங்கி விட்டாள். அவளுக்குள்ளேயும் விசுவாசம் வந்துருச்சு. வந்து முடிவிலே இருவரும் சேர்ந்து அழகான ஈசாக்கு என்ன செய்தார்கள்? பெற்றெடுத்தார்கள். அப்போ இது எதை காட்டுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரலையே, தங்களுடைய வாழ்க்கையில அவங்க விரும்புகிற பல நன்மைகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்களும் ஆபிரகாமை போல நினைத்து கொண்டிருக்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அல்லது ஏற்கனவே நீங்கள் ஜெபித்து நன்மைகளை பெற்றவர்களா இருந்தும் இன்னும் ஆண்டோடைய நன்மைகள் எல்லாம் எப்படி சரியாக வருது அப்படிங்கிறது குறித்த சத்தியத்தை அறியாதவர்களா கூட இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம்தான் தேவனுடைய நன்மைகள் அவருடைய வாக்கு தத்தத்துக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க ஒரு நன்மைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அவருடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அவர் ஆபிரகாமுக்கு அதான் பண்ணாரு, வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. இப்போ ஆபிரகாமும் சாராளும் முடிவுல என்ன பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு விளங்கிச்சு. ஓஹோ, வாக்கு தத்தத்துக்குள்ளதான் நன்மை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டோடைய வேதத்தின் மேல் பிரியமாக மாறி அதை ஏறவும் போலும் தியானிக்கிறவர்களாய் அவர் மாறின போது அவர்கள் தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த ஆழமான விசுவாசத்துக்குள்ள வருகிறார்கள். வந்த உடனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி அவர்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் ஈசாக்கியை பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஜபத்துக்கு என்ன செய்திருச்சு? பதில் வந்துருச்சு. அதை போல தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்துல கூட நீங்க பல நன்மைகளுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு,
இந்த நாளிலே நீயும் ஆபிரகாமை போல் அவருடைய வாக்கு தத்தம் தான் எனக்கு பதிலா இருக்குது என்பதை உணர்ந்து அந்த வாக்கு தத்தத்தின் மேல் பிரியமாய் மாறி அதை இரவு பகலும் நீங்கள் தியானிக்கிறவர்களாய் மாறும்போது நீங்களும் பாருங்க, உங்களுடைய இயலாமை சூழ்நிலையை பார்த்து பார்த்து எண்ணுவதை நிறுத்திவிட்டு, அதை பார்ப்பதை நிறுத்திவிட்டு, நீங்க அவிசுவாசமா சந்தேகப்படுறதை நிறுத்திவிட்டு, நீங்களும் தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்ற அந்த விசுவாசத்துல நீங்களும் பிரவேசிப்பீங்க. அப்போ நீங்களும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் பெறும் அந்த கனியை உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் நீங்களும் கண்டு ஆபிரகாம் சாராளை போல நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. ஆதலால் இதனால முடிவு பண்ணுங்க, கர்த்தாவே நம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் மாறப்போறேன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. கர்த்தாவே, நாளிலே நீர் பேசிய அற்புதமான வார்த்தையில் இந்த மக்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு பதிலா இருக்குது என்பதை உணர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதே தியானித்து விசுவாசத்திலே ஆண்டவரே நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த விசுவாச நிலைக்குள்ள வந்து ஆண்டவரே ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.